அனைவருக்கும் நமஸ்காரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது 3வது வாய்ஸ் மெயில். இந்த அக்டோபர் மாதத்தில் இது கணக்குக்கு 3வது வாய்ஸ் மெயில். 2-3 வீடியோக்கள் போட்டிருக்கேன். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ குரு கேதுவை பற்றி பார்த்தோம், குரு ராகுவை பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்து முன்னாடி சந்திரன், அதே மாதிரி மற்ற கிரகங்களை பற்றி, குழந்தைகளோட இதை பற்றி பார்த்தோம். இப்போ 3வது புதன் கேது, புதன் ராகு, புதன் 6ல் மறைகிறது, புதன் சந்திரன் காம்பினேஷன், இதெல்லாம் இருந்த என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்கு ஆணித்தரமாக சொல்கிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதில் எந்தெந்த கிரகம் பார்க்குதுன்னு பார்க்கணும். இப்போ சனி பார்த்தா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும், செவ்வாய் பார்த்தா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், சுக்கிரன் பார்த்தா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். இப்போ சுக்கிரன், அதே மாதிரி சூரியன், சனி, புதன் சேர்ந்து இந்த ராகுவும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். இதில் மாரகாதிபதி திசைகள் எதுவும் வந்துடக்கூடாது. பொதுவாக இந்த புதன் சந்திரன் எல்லாமே மனோவியாதி, மனோ சம்பந்தப்பட்டது, மூளை சம்பந்தப்பட்டது, சிரசே பிரதான தோஷங்கள் அப்படின்னு இருக்கான். இந்த சிரசே பிரதான தோஷங்கள் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காலத்தில், அந்த காலம்ங்கிறது 4 ஜென்ரேஷன் வரையும் நம்ம எடுக்கலாம். தாத்தா, அப்பா, தாத்தா, கொழுத்தாத்தா, இந்த 4 ஜென்ரேஷனுக்குள்ள என்னென்ன பாவங்கள் செஞ்சிருக்காரோ அதுக்கு தக்கனதான். இப்போ உதாரணத்துக்கு கன்னியா ஸ்திரீ சாபம், அபலை ஸ்திரீ சாபம், சுமங்கலி ஸ்திரீ சாபம், அந்நிய ஸ்திரீ சாபம், பெண்களை அபவாதம் படுத்துறது, வீட்டுக்கு வந்த பெண்களை கொடுமைப்படுத்தி அடிச்சு கொள்றது, இந்த மாதிரி ரொம்ப விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் அந்த காலத்தில் எனக்கு எங்கள் குருநாதர்கள் 2 பேருமே நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து நானும் இதில் ரொம்ப படித்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு ஒரு புக்கு மேஜர் கவுட் எழுதியிருந்தார், அதையும் எடுத்து படித்து, அது பிறகு அந்த காலத்து வராகமித்திரர் புக்கு, அடுத்து ஜாதக அலங்காரம், அதே மாதிரி கண்மகாண்டம் அப்படிங்கிற ஒரு நூல், இதெல்லாம் கவிகள் இருக்குது. அதே மாதிரி சரபோஜினி மகாராஜா எழுதினது, இதிலெல்லாம் எல்லாம் படித்து எடுத்து ஒரு முடிவுக்கு எடுத்து இதற்கு உண்டான ரெமெடிகள் கொடுத்து இன்னைக்கு எவ்வளவோ குழந்தைகளுக்கு ஃபிட்ஸ் வராமல் காப்பாற்றிருக்கோம். அதே மாதிரி அபவாதங்கள் வரும்போது நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது, ரொம்ப பாவங்கள் இருந்தால் அவங்கள சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நாள்பட்டு தான் பண்ணணும். அப்போ இதுக்கெல்லாம் மீனாட்சியை கும்பிட்றது, அவங்க குலதெய்வத்தை கும்பிட்றது, என்ன பாவங்கள் தெரிஞ்சு அதுக்கு உண்டான ரெமெடிகள் கொடுக்கறது. அதேமாரி மீனாட்சி அம்மன் கோவில் போகிறப்ப நீங்கள் போயிட்டு ஒரு வெள்ளி டாலர், ஒரு சின்ன பொட்டுத்தாலி, இல்லை ஒன்றுமே உங்களால் முடியலன்னா ஒரு விரலி மஞ்சள் கட்டு, மஞ்சள் கயிறு போட்டு அதில் ஒரு 11 ரூபா வச்சு உண்டியில் போட்டு, அம்மா தாயே எங்கள் முன்னோர்கள் என்ன பாவங்கள் செஞ்சுருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி எங்கள் பேரங்குழந்தைகளுக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் நல்ல வாழ்க்கை தரம் உயரணும், மேலும் மேலும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி, எங்கள் வீட்லேயும் பணம், செல்வாக்கு, செல்வம் எல்லாம் சேரணும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் அந்த மாதிரி புதன் ராகு, புதன் கேது, இந்த மாதிரி சந்திரன் புதன், இந்த மாதிரி வர்ற குழந்தைகளுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். பொரிச்சு தர்ற இது அதையும் கொஞ்சம் குறைக்கணும். எண்ணெய் வித்துக்கள், ரொம்ப எண்ணெய் உள்ளது சேர்க்கக்கூடாது. இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது டெய்லி 1 டீஸ்பூன் நெய், ஒரிஜினல் நெய், நாட்டு மாட்டு நெய்யோ இல்லை வெண்ணெய் வாங்கி உருக்கி அந்த நெய்யோ, இதை நீங்கள் வல்லாரக்கீரையில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்கள் 1, 5, 9, 12 இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறுவீங்க. ஒரு ஸ்டேஜ் வர்றவங்களையும் உங்களுக்கே போதும்னு ஆயிடும். அந்த அளவுக்கு இது பலன்களை கெடுத்துக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிஃப்ட்டை கூட கெடுக்கும். யோகமான திசை இருக்கும். இப்போ 9 கூடியவன் தசை நடக்கும், 5 கூடியவன் தசை நடக்கும். லக்னத்திற்கு நான் சொல்கிறது எல்லாமே லக்னத்தை பேஸ் பண்ணி தான் பேசுவேன். அதனால் லக்னத்திற்கு இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்துக்கு 2, 5 கூடிய புதன், 2, 5 கூடிய புதன் 5லே இருந்தால் ராஜ வாழ்க்கை அனுபவிக்கலாம். முட்டாள் கூட அறிவாளி ஆயிடுவாங்க. ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லவும் கூட பெரிய லெவலில் முன்னேறிடுவாங்க. அதனால் யாரையும் ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம எப்பயுமே கணிக்க முடியாது. அந்தந்த காலகட்டங்களில் நல்ல திசைகள் வரும்போது வேலை செய்யும். உதாரணத்துக்கு சுக்கிர தசை ஒரு ஜாதகத்துக்கு 30க்கு முன்னாடி வந்துச்சுன்னா கஷ்டப்படுவாங்க. அதே சுக்கிரன் உச்சமாவோ நீசபங்க ராஜ்யாகமாவோ இல்லை 1, 5, 9, 7 ஆட்சியிலையோ இருந்தால் ஓரளவுக்கு நல்ல வேலை செய்யும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அனலைஸ் பண்ணி அதிலேருந்து நம்ம எடுத்து சொல்லி பண்ணும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 2 நிமிஷத்தில் 2 கேள்வியை கேட்குறேன், பதிலை சொல்கிறேன், அப்போ நான் பெரிய ஆளுங்கிறது சத்தியமாக கிடையாது. அதனால் இருக்கிற வீடு இதில் 4ஆம் இடத்துல உங்களுக்கு பாவிகள் இருந்தால், இது நான் பல வீடியோக்களில் சொல்லிகிட்டே வர்றேன். ஏன்னா இன்றைக்கி நான் மலேசியாலையும் இந்தியாவிலையும் பல ஊர்களுக்கு போயிட்டு இருக்கேன். ரொம்ப இடங்களில் பார்க்கும்போது அந்த வாஸ்து குறைபாடுகள்னால பல இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சி மலேசியாலலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே
நல்லா உழைக்கிறாங்க. நல்லா உழைச்சா கூட அவங்களால ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியல. அதுக்கு மூல காரணம் இதே ஊரில் சீனக்காரங்க வீடு வாங்குறாங்கன்னா வாஸ்துப்படி வாங்கிக்கிடுவாங்க, இல்லாட்டி ஆல்ட்ரு பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் இதே இது நம்ம ஆட்கள் விலை கம்மியாக கிடைக்குது, இல்லை இதை பற்றி சரியான நம்மளுக்கு அந்த அனுபவம் இல்லாது, ரெண்டாவது அவங்க வேலை செய்கிறதுக்கு அந்த அளவுக்கு பார்க்க போக முடியலை. அதனால் அதில் போய் சில இடங்களில் தப்பான வீடுகளை வட்டி ஒன்று கன்னி மூலையில் வாசல், அக்னி மூலை கட்டாகிறது, கன்னி மூலை கட்டாகிறது, வாய் மூலை கட்டாகிறது, ஈசானியம் கட்டாகிறது. இப்போ ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனையை ராமகிருஷ்ணங்கிறவரும் வாஸ்துல கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்ட எனக்கு தெரிய கருமுத்து கண்ணன் அவர்கள் எழுதின சில ஒரு புக்கே எனக்கு கொடுத்தாரு. அதில் அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. இந்த மாதிரி ரொம்ப பேர் எழுதியிருக்காங்க இதை பற்றி, வாஸ்துவை பற்றி. மயன் சிற்பரத்னாகிறான். நீங்கள் வாஸ்துங்கிறது இன்னைக்கு பூமியில வீடு கட்டுறது கிடையாது. பூமிக்கு என்ன இருந்துச்சு, இப்போ ஒரு இடம் அழியுதுன்னா அடுத்து அது உருவாகும் போது அதில் வீடை கட்டி காடு இருக்குது, காட்டில் போய் வீடை கட்டுறோம். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருந்துச்சு இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி அதுக்கு பிறகுதான் அதுக்கு சில ஏடுகள் புத்தகங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் படித்தோ கண்டிப்பாக அதை எடுத்து சொல்லலாம். இந்த மாதிரி பார்த்து நம்ம செய்யும்போது 100க்கு ஒரு 90% நம்ம தப்பிச்சு போயிட்டே இருக்கலாம். ஆகையால் வரும் காலங்களில் உங்களுக்கு இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வாய்ஸ் மெயிலில் தான் போடுவேன் முக்கால்வாசி. வாழ்க வளமுடன்.